ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 பின்னங்கள். எடுத்துக்காட்டு 1 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 3/4 மற்றும் 2/7 3 சமான பின்னங்களை காண்க. சமான பின்னங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அந்த பின்னத்தினுடைய பகுதி தொகுதியை ஒரே எண்களால் மேலையும் கீழையும் பெருக்கணும். இப்போ 3/4 அப்படின்னு இருக்கு. இதற்கான சமான பின்னங்கள் 3 எழுதுனா முதல்ல மேலைங்களையும் 2ஆல, அப்புறம் மேலைங்களையும் பகுதி தொகுதியை 3ஆல, அப்புறம் மேலைங்களையும் பகுதி தொகுதியை 4ஆல, இந்த மாதிரி நாம பெருக்கி காமிக்கு. அந்த கிடைக்கிற பின்னம் தான் என்ன பின்னங்கள்? சமான பின்னங்கள். சமமான கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா திரும்ப அதே ஆன்சர் வரணும், பட் நம்பர் வேறையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எழுதுறது தான் சமான பின்னங்கள். ஓகேவா? இப்போ சமான பின்னங்களை காண்க அப்படின்னா பகுதி தொகுதியை ஒரே எண்ணால பெருக்கி காமிக்க. எத்தனது கேட்குறாங்களோ அத்தனது நம்ம செஞ்சு காமிக்கணும். ஓகேவா? 3/4 மற்றும் 2/7 3 சமான பின்னங்களை காண்க. முதல்ல 3/4 சமான பின்னங்கள். அடுத்து 2/7 சமான பின்னங்கள். இந்த 3/4 என்ன செய்ய போறோம்? பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணால பெருக்கணும். 2 அப்படின்றதுல பெருக்கிறோம்னா 3 2 6/4 2 8. அதே போல பகுதி தொகுதி ரெண்டையும் 3ன்ற நம்பரால, வேற எந்த எண்ணாலையும் பெருக்கலாம், ஆனா பகுதி தொகுதியும் ஒரே எண்ணால பெருக்கணும். அதுதான் முக்கியம். ஓகே, அப்ப இந்த 3/4 சமான பின்னங்கள் ஆயிரும். அதே போல 2/7 சமான பின்னங்கள். ஒரே எண்ணால பெருக்கணும். அப்ப ஆன்சர் எடுத்து எழுதுவோம். 3/4 = 6/8 = 9/12 = 12/16. அதே போல 2/7க்கு சமான பின்னங்கள் 4/14, 6/21, 8/28. 2ஆல பெருக்கினது, 3ஆல பெருக்கினது, 4ஆல பெருக்கினது, அதே போல. ஓகேவா? இதுதான் சமான பின்னங்களை எழுது. 3 கேட்டிருக்காங்க, அதனால 2ஆல 3ஆல 4ஆல மட்டும் பெருக்கி எழுதிருக்கோம். ஓகேவா?